இதில் 3 விதமான ஜபம் இருக்கிறது. அதாவது வாய்விட்டு இந்த நாமத்தை ஜபம் செய்வது என்பது, பிறகு தன் காதில் மட்டும் கேட்கும்படி மற்றவர்களுடைய காதுகளுக்கு கேட்காமல் வாயை திறந்து அந்த மந்திரத்தை சொல்வது, இதற்கு உபாம்சு என்று பெயர். 3வது வகை மானச ஜபம், மனதில் மட்டுமே அந்த மந்திரத்தை சொல்வது. இதில் வாசிக்க ஜபத்தை விட 10 மடங்கு பலன் உபாம்சு ஜபத்துக்கு உண்டு. அதைவிட 10 மடங்கு பலன் மானச ஜபத்திற்கு உண்டு. எதுவாயினும் பகவானுடைய குரு நாமத்தை நாம் சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலோடு, இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியோடு நமக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது கூட்டு பிரார்த்தனை, கூட்டு நாம ஜபம். ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், 1,000,000 பீப்புள் சேர்ந்து ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு அளப்பரிய சக்தி, இறை சக்தி அங்கே எழும்புகிறது.